ஜெஃப்னாபடியின் சொந்தங்களுக்கு வணக்கம். செம்மணி மனித புதைகுழி தொடர்பான விடயங்கள் பெரிய அளவில் பேசுபொருளானது. இப்பொழுது அது சம்பந்தமாக நீதி கோரி காணாமலாக்கப்பட்ட சங்கத்தினர் போராட்டத்தை மேற்கொண்டிருக்கின்றார்கள். இந்த போராட்டத்துக்கு அவர்கள் பலரையும் அழைத்திருந்தார்கள். குறிப்பாக தமிழ் கட்சிகளுடைய பிரமுகர்கள் மற்றும் இது சார்ந்த சிவில் அமைப்புகள் என்று பலரையும் இந்த போராட்டத்தும் சார்ந்த விடயங்களுக்கு அழைத்திருந்தார்கள். இதனுடைய முக்கியமான நோக்கம் ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகள் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். எங்களுடைய இந்த செம்மணி சார்ந்த விடயங்களை சர்வதேசம் வரைக்குமே கொண்டு போய் சேர்க்கணும். ஐரோப்பிய ஒன்றியமாக இருக்கட்டும், ஐநாவாக இருக்கட்டும், இப்படி சர்வதேச அமைப்புகள் ஒன்றாக சேர்ந்து இது சார்ந்த விடயங்களுக்கு அழுத்தத்தை பிரயோகிக்கணும் என்றுதான் இந்த போராட்டத்தின் பிரதானமான நோக்கம். அந்த வகையில் ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகள் இங்கே வருகை தந்திருந்தார்கள். இத்தாலி, பிரான்ஸ் போன்ற நாடுகளிலிருந்து இலங்கைக்கான தூதுவர்களும் உயர்ஸ்தானிகள் ஆலய தூதுவர்களும் இங்கே வருகை தந்திருந்தார்கள். கிட்டத்தட்ட 8 பிரதிநிதிகள் இங்கே வந்து செம்மணிக்கு நேரடியாகவே கள விஜயம் மேற்கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் இந்த போராட்டம் செய்து கொண்டிருந்த மக்களோட அளாவலாவை கதைத்த இடத்துல அதில் ஒரு உயர்ஸ்தானிகர் கட்டி தழுவி அழுத சம்பவமும் இடம்பெற்றிருந்தது. இது பெரிய அளவில் பேசுபொருளாக மாறியிருந்தது. என்றால் முன்னைய காலகட்டங்களில் மனித உரிமைகளினுடைய ஆணையாளர் நாயகம் வோல்கர் டர்க்கர் அவர்கள் வருகின்ற பொழுது பெரிய அளவிலான எதிர்பார்ப்பு இருந்தது, செம்மணிக்கு அவர் வருகை தந்து பார்வையிடுவார் என்று. ஆனால் அவர்கள் இந்த போராட்டம் நடத்தின அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு அந்த உயர்ஸ்தானிகர் அவர்கள் வராது பெருமளவிலான வருத்தத்தை அளித்தது. உடனடியாக மக்களும் கட்சிகளுடைய பிரதிநிதிகளும் அங்கே சென்று அவர் அந்த இடத்துக்கு கொண்டு வந்திருந்தார்கள். கிட்டத்தட்ட அவர் தானாக முன்வந்து அந்த இடத்துக்கு வரையிலேன்னு தான் சொல்லணும். அதற்கு பிறகு அவர் அங்கே சென்றா பிறகு, சர்வதேசத்துக்கு சென்றா பிறகு அங்கே ஐநா சார்பில் அவர் ஒரு அறிக்கை ஒன்றை முன்வைக்கின்றார். அந்த அறிக்கையும் கூட உள்ளக ரீதியான பொறுமைகளூடான தீர்வினை பெற்று தருதல் என்றதான் கொஞ்சம் தீவிரமாக பறைசாற்றியது போன்ற ஒரு நிலைப்பாடு தான் இருந்தது. அதுவுமே இது சம்பந்தமாக போராடுகின்ற மக்களுக்காக இருக்கட்டும், இது சம்பந்தமான அழுத்தங்களை குறிக்கிற சிவில் அமைப்புகளாக இருக்கட்டும், இந்த இவ்வளவு விடயங்களுமே, அதாவது வோல்கர் டர்க்கர் அவர்கள் இங்கே பார்த்துட்டு சென்று உங்களுக்கான நீதி கிடைக்கும் என்ற விடயங்களை அவர் தெரிவிச்சுட்டு சென்ற பிறகும் இப்படியான ஒரு அறிக்கையை அவர் வெளியிட்டது மிகப்பெரிய அளவிலான ஒரு வருத்தத்தையும் ஒரு ஏமாற்றத்தையும் அளித்ததுன்னு தான் சொல்லணும். சரி, இது இவ்வாறு இருக்க ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகளுடைய விடயம் என்றது இந்த வருட ஆரம்பத்திலே பெரிய அளவில் பேசப்பட்ட ஒரு விடயம். அவர்கள் எப்பொழுது வருவார்கள், இந்த செம்மணி சார்ந்த விடயங்கள் எப்பொழுது அடுத்த கட்டம் நோக்கி நகர்த்தப்படும் என்பது கூட பெரிய அளவில் பேசப்பட்ட ஒரு விடயமாக இருக்கின்றது. அந்த வகையில் இந்த குறிப்பிட்ட இந்த பிரதிநிதிகள் வந்து அவர்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள், அவர்கள் வந்த பிறகு இது தொடர்பான விடயங்களை மேற்கொண்டதாக இருக்கட்டும், அழுததாக இருக்கட்டும், இப்படி அவர்கள் இதற்கு ஆற்றின எதிர்வினைகள் என்றது ஏதோ ஒரு வகையான நம்பிக்கையை மக்களுக்கு தோற்றுவிக்கின்றது என்ற ஒரு நிலைப்பாட்டில் இதை விலகக்கூடிய மாதிரி இருக்கின்றது. ஆனால் இந்த விடயங்கள் எல்லாமே சர்வதேச அளவில் ஒரு பேசுபொருள் ஆகிறது மட்டுமில்லை, இது எப்பயோ சர்வதேச அளவில் பேசுபொருள் ஆகிட்டு சர்வதேச அளவிலான அழுத்தங்களை இங்கே கொடுக்கணும் என்றதான் பலருடைய அவாவாக இருக்கின்றது. ஆக இந்த அழுத்தங்கள் எந்த அளவில் பிரயோகிக்கப்படும் என்ற ஒரு கேள்வி. என்றால் இந்த விடயங்களுக்கு மக்கள் எதிர்பார்க்கிறது இது எந்த காலகட்டத்தில் நடந்தது, உண்மையிலேயே இப்படியான விடயங்கள் எல்லாம் நடந்தது. இப்பொழுது கூட இந்த செம்மணி மனித புதைக்குழியிலிருந்து வருகின்ற சிதிலங்கள் எல்லாமே அந்த ஏற்கனவே அது அங்கே இருந்த சுடலையாக இருக்கட்டும், அங்கே இருந்த மயானம், அந்த மயானத்தில் இருந்து வந்தவை தான் என்றதை ஏற்றுக்கொள்கிற ஒரு தென்னிலங்கை தரப்பினரும் இருக்கின்றார்கள். அதை சிங்கள மக்கள் மத்தியில் பறைசாற்றில் தென்னிலங்கை தரப்பினரும் இருக்கின்றார்கள். ஆகவே தென்னிலங்கை மக்களுக்கும் இங்கே நடந்தது மனித அவலங்கள் தான், மனித படுகொலை தான் இங்கே நடந்தது, அதனுடைய வெளிப்பாடுகள் தான் இவை. விடுதலை புலிகளுடைய அமைப்பினருடைய உறுப்பினர்களுடைய சிதிலங்கள்லாம் இங்கே இருக்கென்று சொல்லி கொண்டிருக்கின்றவர்களுக்கும் சிசுக்களுடைய சிதிலங்களை ஆதாரமாக காட்டி இது விடுதலை புலிகள் அமைப்பினுடைய சிதிலங்கள் அல்ல, மக்களுடைய சிதிலங்கள் தான் என்றதை புரிய வைக்கிறதும் உணர வைக்கிறதும் தான் ஒரு பெரிய அவாவாக இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் இந்த விடயங்களில் இலங்கைக்கு அழுத்தம் கொடுக்கணும், சர்வதேச நீதிமன்றத்தில் இலங்கையை நிறுத்த வேண்டும் என்றுதான் ஒரு பெரிய அவாவாகவும் அடுத்த கட்டம் நோக்கி ஒரு செயல்பாடாகவும் இருக்கிறது. இது வெறுமனே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் மேலே கொண்ட எதிர்ப்பலைகள் என்று மட்டுமே கடந்து சென்று விட முடியாது. பொதுஜன பிரமுன மேலே கொண்ட ஒரு எதிர்ப்பலை என்றதோ அல்லது ரணில் விக்ரமசிங்கே மேலே கொண்ட ஒரு எதிர்ப்பலை என்ற அடிப்படையில் இதை நாங்கள் பார்க்க முடியாது. காலமாக வந்த அரசாங்கங்கள் எங்களுடைய நிலைப்பாடுகள் சார்ந்து சரியான முறையில் தீர்மானிக்க இல்லை, ஒரு தீர்மானம் முடிவினை எடுக்க இல்லை.
இதால தான் சர்வதேசத்தை நாடுன்ற ஒரு நிலைப்பாட்டிலேயே நாங்கன்ற கருத்தியலை தான் இப்பொழுது காணாமலாக்கப்பட்ட உறவினர்களாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் இது சார்ந்து பேசுகின்ற சிவில் அமைப்புகள், கட்சிகள் எல்லாமே தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கின்றனர். ஆகவே இவர்களுடைய வருகை ஒரு பெரிய தீர்மானம் மிக்கதாக பேசப்படுகின்றது. அடுத்த கட்டமாக இவர்கள் எடுக்கின்ற முடிவுகளும் இவர்கள் இந்த செம்மணி சார்ந்து சர்வதேசத்துக்கும் சரி, இலங்கை அரசாங்கத்துக்கும் சரி, இனி வருங்காலங்களில் ஒப்படைக்க இருக்கின்ற அறிக்கைகள், அந்த அறிக்கைகளில் இவர்கள் பிரதானப்படுத்துவது எது என்றுதான் ஒரு பெரிய கேள்வியாக தொக்கி நிற்கின்றது. என்றால் முன்னைய காலகட்டங்களில் வந்தவர்களுடைய அறிக்கைகள் ஒரு அவநம்பிக்கையாக இருந்ததும், அதிருப்தி அளிக்கக்கூடிய வகையில் இருந்ததும் எங்களுக்கு ஒரு பாடமாக இருந்தது. ஆகவே இந்த விடயங்கள் பெரிய அளவில் பேசப்படும் என்ற நம்பிக்கையோட மக்கள் இருக்கின்றார்கள். பார்க்கலாம் இதில் என்ன நிலைப்பாடுகள் எல்லாம் வெளிப்படுத்த போகின்றது என்பதை. வடக்கு கிழக்கு வளைந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தின் தலைவி யோராசா கனகரஞ்சனி இன்று ஐரோப்பிய ஒன்றிய விசேட தூதுக்குழுவினரை செம்மணி புதகுழி வாசலில் சந்திச்சிருக்கிறோம். அவர்களிடம் எங்கெண்ட உயிருக்கு மேலான கோரிக்கையான மகஜரையும் கையளித்திருக்கின்றோம். அவர்களுடைய வார்த்தைகளிலே பெரிய அளவுக்கு எங்களுக்கு திருப்தி இல்லை. என்னென்ற அந்த ஒரு சரியான முறையிலே அவர்கள் எங்களுக்கான பிரச்சனையை தாங்கள் பேசுவார்களே தவிர அதுக்கான இதை பெற்றுத்தர்ற அளவுக்கு தங்களுக்கு அந்த இது இருக்கோ தெரியாதுன்ற மாதிரி தான் எங்களோட பேசினார்கள். தங்களால் இயன்ற வரைக்கும் எங்களுக்காக வேலை செய்வோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். எங்களுடைய உறவுகளுக்கு என்ன நடந்தது, இப்படித்தான் நடந்தது, இனப்படுகொலை தான் நடந்தது. இந்த இனப்படுகொலையை சர்வதேசம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சர்வதேசத்தின் ஊடான ஒரு நீதி விசாரணை தான் எங்களுக்கு வேண்டும். உள்ளக பொறிமுறைகளையோ உள்ளக விசாரணைகளையோ அல்லது OMB அலுவலகம் மாதிரி இலங்கை அரசால் அமைக்கப்படுகின்ற அலுவலகங்களையோ நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். எங்களுக்கு இலங்கை அரசாங்கம் ஒருபோதும் எங்களுக்கான நீதியை தரப்போகிறது இல்லை. நாங்கள் எத்தனையோ ஆணைக்குழுக்களை சந்திச்சிருக்கிறோம், ஆட்சி செய்கின்ற அரசு அதிபர்களை சந்திச்சிருக்கின்றோம். அதுக்கு பிற்பாடு தான் நாங்கள் சர்வதேசத்தினூடான ஒரு விசாரணையை கோரி நிற்கின்றோம். இன்றைக்கு நாங்கள் இவ்வளவு காலமும் விசாரணையை கோரி நிற்கிறோம் என்றால் சர்வதேசம் எங்களுக்கு ஒரு சரியான நீதியை பெற்றுத்தரும் என்ற வகையிலே தான் நாங்கள் சர்வதேசத்தினூடான கோரிக்கையையும் மனுக்களையும் இன்றவரைக்கும் நாங்கள் கையளித்து கொண்டிருக்கிறோம். மற்றது இன்றைக்கு 450 பேருக்கு மேலே எங்களோட அப்பா அம்மாக்கள் எங்களோட இருந்தவர்கள் மரணித்து விட்டார்கள். அவர்களுக்கான நீதி கிடைக்க வேண்டும். எங்களுடைய உறவுகளுக்கான நீதி கிடைக்க வேண்டும். கொடூர யுத்தமும் இன அழிப்பு நடந்த பிற்பாடு கையளித்தவர்களுக்கு என்ன நடந்தது என்றதை சர்வதேசம்தான் பெற்றுத்தர வேண்டும். கொலையாளிகள் எங்களுக்கு ஒருபோதும் தீர்வு தரமாட்டார்கள். கொலையாளிகள் குற்றவியல் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட வேண்டும். அதுக்காக நீங்கள் எத்தனையோ விசேட தூதுக்குழுக்கள் பிரதிநிதிகள் இங்கே வந்து போயிருக்கின்றார்கள். ஆனால் இச்சவரைக்கும் எங்களுக்கு எந்த விதமான ஒரு நல்லொரு வார்த்தைகளையோ அல்லாட்ட ஒரு இதையோ அவர்கள் எங்களுக்கு தெரிவிக்கவில்லை. ஆகவே நீங்கள் ஐரோப்பிய ஒன்றிய விசேட தூதுக்குழுவாக இங்கே வந்திருக்கிறீர்கள். ஐநா மன்றிலேயோ மனித நேயங்களை நேசிக்கின்ற நாடுகளிலேயோ எங்களுடைய பிரச்சனைகளை முன்வைத்து எங்களுக்கான சர்வதேச நீதிக்கான விசாரணையை நீங்கள் மேற்கொள்ள உதவ வேண்டும் என்று கேட்டு இந்த அறிக்கை மட்டுமல்ல எங்களோட உயிரை உங்களோட கையில் ஒப்படைத்திருக்கிறோம் என்று கூறி சென்று, அது மட்டும் இல்லாமல் இந்த பிரதிநிதிகள் குழு வேதநாயகம் அவர்களை, ஆளுநர் வேதநாயகம் அவர்களை சந்தித்திருந்தார்கள். அப்பொழுது அவர் இந்த விடயம் சார்ந்து கதைத்ததை விட மக்களுடைய காணிகள் சார்ந்த விடயங்கள் தொடர்பாக பேசியிருந்தார். காணிகள் சரியான முறையில் மக்களுக்கு அளிக்கப்பட வேண்டும், இது மக்களுடைய காணிகள் தான், அதைத்தான் இராணுவத்தினர் எடுத்து வைத்திருக்கின்றார்கள். இந்த மக்களுடைய காணிகளை இராணுவத்தினர் எடுத்து வைத்திருந்தால் அதை மக்களுக்கு கொடுக்கறதுக்கே இப்போ ஒரு சிக்கல் நிலைமை இருக்கு. என்றால் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விடயத்தில் இப்பொழுது எங்களுடைய நாடு விடுதலை புலிகள் அமைப்பினர் சார்ந்த ஒரு பயத்தோடு இருக்குதான்னு கேட்டிங்கன்னா இல்லை, பயங்கரவாதத்தை ஒழித்து விட்டோம் என்று அவர்களே பறைசாற்றி கொண்டிருக்கின்றார்கள். இந்த நேரத்தில் மக்களுடைய காணிகளிலிருந்து இராணுவத்தினர் வெளியேறணும் என்ற ஒரு கோட்பாட்டை ஒரு நிலைப்பாட்டை அவர் முன்வைச்சிருக்கின்றார். இந்த பிரதிநிதிகள்கிட்ட, ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய பிரதிநிதிகள்கிட்ட அவர் முன்வைச்சிருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் ஐரோப்பிய ஒன்றியத்தை சந்தித்த தமிழ் கட்சிகள் முன்வைத்த விடயம் என்னென்னா, செம்மணி மனித புதைகுழி எந்த காலத்தினுடையது என்ற விடயத்தை தெளிவாக சுட்டி காட்ட வேண்டும். அப்போ இந்த காலத்தினுடையதென்ற விடயங்கள் தெளிவான பிறகுதான் அது எந்த ஆட்சியில் நடந்தது, அது மட்டும் இல்லாமல் அடுத்த கட்ட நார்வுகள் எவ்வாறு இருக்க போகின்றன, உண்மையிலேயே தமிழர்களுக்கு எந்த காலம் தொட்டு இப்படியான மனித படுகொலைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றன என்ற விடயங்கள் சர்வதேசத்துக்கு தெரிய வரும்.
இது சம்பந்தமான விடயங்கள் தொடர்பாக பார்க்க சந்திரிகா அம்மையார் அவர்களுடைய காலத்தில் கூட 15 மனித இன்பு சீதளங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. அது எப்படி போனது, அதனுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன என்ற ஒரு கேள்விக்குறி. அது குறிப்பிட்ட ஒரு பகுதியில் வைத்து எரிக்கப்பட்டது என்கின்ற விடயங்கள் கூட பெரிய அளவில் பேசப்படுகின்ற ஒரு விடயங்களாக இருக்கின்றன. ஆகவே ஒவ்வொரு அரசாங்கத்திலேயும் முன்னே அரசாங்கத்தை காப்பாற்றுகின்ற ஒரு நிலைப்பாட்டில் தான் இருந்திருக்கின்றார்கள். அதால தான் சர்வதேசம் சார்ந்த ஒரு பிரதிநிதிகள்கிட்ட இது எந்த காலப்பகுதிக்குரியது என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை எங்களுடைய கட்சிகளாக இருக்கட்டும், தமிழர் தரப்பில் சார்ந்த விடயங்களை பேச வேண்டிய சில கட்சிகளாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் தமிழர் அமைப்புகளாக இருக்கட்டும், தங்களுடைய கருத்து நிலைப்பாடுகளை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். இது எங்களுடைய விடயங்கள் சார்ந்து நடந்த முக்கிய நிகழ்வுகளில் ஒன்று. அடுத்த கட்டமாக இன்னொரு முக்கியமான விடயம் தொடர்பாகவும் நாங்கள் பார்க்க வேண்டும். பார்த்தீங்கன்னா, வளமையாகவே கொழும்பு பரப்பிலையாக இருக்கட்டும் அல்லது வடகிழக்கு பரப்பிலையாக இருக்கட்டும், கடத்தி காணாமலாக்கப்படுதல் என்றது ஒரு சாதாரணமான விடயமாகவே 2009க்கு முன்னர் இருந்தது. சாதாரணமாக இது நடக்கிற விடயம். வெள்ளவேன் வந்தாலே அடுத்த கட்டமாக ஏதோ ஒரு நிலைப்பாட்டில் யாராவது ஒருவர் காணாமல் போகின்ற ஒரு சூழல், குறிப்பாக இளைஞர்கள். அது மட்டும் இல்லாமல் துடிப்பான சில மாணவர்கள் கடத்தி காணாமலாக்கப்பட்ட வரலாறுகள் எல்லாம் அதிகமாக இருக்கின்றன. புத்திஜீவிகள் கடத்தி காணாமலாக்கப்பட்டிருக்கின்றார்கள். குறிப்பாக பல்கலைக்கழகத்தில் இருக்கிற புத்திஜீவிகளாக இருக்கட்டும் சரி, வைத்தியர்களாக இருக்கட்டும் சரி, ஊடக பரப்பில் பயணிக்கின்ற புத்திஜீவிகள் கடத்தி காணாமலாக்கப்பட்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் கொழும்புல 11 மாணவர்கள் கடத்தி காணாமலாக்கப்படுதல் என்ற விடயம் பெரிய அளவில் பேசப்பட்ட ஒரு விடயமாக இருந்தது. குறிப்பாக திருகோணமலை வதை முகாம் இதற்காகவே உருவாக்கப்பட்டது. இந்த வதை முகாமில் 3 பிரிவுகள் இருந்தன. அந்த 3 பிரிவுகளையும் இந்த மாணவர்களை தடுத்து வைத்திருந்தார்கள். அடுத்த கட்டமாக இந்த மாணவர்கள் சில கடிதங்களையும் பெற்றோர்களுக்கு எழுதியிருக்கின்றார்கள். அந்த கடிதத்திலேயும் சில விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. எப்படியாக அந்த மாணவர்கள் எல்லாம் சித்திரவதைக்குள்ளாக்கப்பட்டார்கள் என்ற விடயமெல்லாம் பெரிய அளவில் பேசப்பட்ட விடயமாக இருந்தன. அந்த வகையில் இது தொடர்பான வழக்கில் முக்கியமான கடற்படை தளபதி ரவீந்திர விஜய குணவர்த்தன அவர்கள் கொழும்பு கோட்டை நீதிமன்றத்தால் கடுமையான நிபந்தனைகளோட பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இந்த குறிப்பிட்ட விடயம் தொடர்பாக அவர் கைது செய்யப்பட்டு பின்னர் பிணையில் விடுவிக்கிறதுக்கு அனுமதிக்கப்பட்டிருந்தார். இதில் பெரிய அளவிலான கடற்படை தளபதிகளுடைய பெயர்கள் எல்லாம் பேசப்படுகின்றன. நிஷாந்த உழுகுதினமாக இருக்கட்டும், வசந்த கருணாகுடவாக இருக்கட்டும், இப்படியாக பலருடைய பெயர்கள் பெரிய அளவில் பேசப்பட்ட பெயர்களாக இருக்கின்றது. ஆனால் குறிப்பிட்ட இந்த அரசாங்கத்தில் கூட இப்படி குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு உயர் பதவிகளும் விருதுகளும் வழங்கப்பட்டது என்றது ஒரு விமர்சனத்துக்குரிய விடயமாக மாறியிருந்தது. அண்மையில் கூட வசந்த கருணாகுட அவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தார். இந்த விடயத்திலேயாண்டு கேட்டிங்கன்னா இல்லை. ஜோசித ராஜபக்ச அவர்கள் அந்த கடற்படைக்குள்ள உள்வாங்கியதாக இருக்கட்டும், கடேட் பிரிவில் உள்வாங்கப்பட்டு அவர் பிரித்தானியாவினுடைய கல்லூரியில் கடற்படை கல்லூரியில் பயிற்சிக்காக அனுப்பப்பட்டதாக இருக்கட்டும், அந்த விடயங்கள் சார்பில் நடந்த ஊழல், அரச நிதி தவறாக பயன்படுத்தப்பட்டது, ஒரு ஊழல் அடிப்படையில் பயன்படுத்தப்பட்டது என்ற வகையில் தான் அவர் கைது செய்யப்பட்டார். ஆனால் அந்த நேரத்திலையும் பெரிய அளவு பேசப்பட்ட விடயம் என்று பார்த்தீங்கன்னா, வசந்த கருணாகுடா அவர்களும் இந்த 11 மாணவர்கள் கடத்தி காணாமலாக்கப்பட்ட விடயத்தில் சம்பந்தப்பட்டிருக்கிறார். அடுத்த கட்டமாக அவருடைய விசாரணைகளும் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றுதான் பெரிய ஒரு அழுத்தமாக தமிழ் மக்கள் சார்ந்து பிரயோகிக்கப்பட்டது. ஆகவே இந்த விடயங்கள் சார்ந்து பேசப்பட்டதான்னு கேட்டிங்கன்னா இல்லை. உடனடியாக அவர் பிணையில் விடுவிக்கப்பட்டார். ஜோசிய ராஜபக்ச எப்படி கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டாரோ அதே மாதிரி வசந்த கருணாகுட அவர்களும் கைது செய்யப்பட்டு உடனடியாக பிணையில் விடுவிக்கப்பட்ட ஒரு நிலைப்பாடு ஒன்றை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. ஆகவே தொடர்ந்துமே இந்த விடயங்கள் தமிழர்கள் சார்ந்த நிலைப்பாட்டில் இந்த அரசாங்கம் இப்படித்தான் சிந்திக்குமா என்கின்ற ஒரு விடயத்தை தான் வெளிப்படுத்தி இருக்கின்றது. இது இவ்வாறு கேட்க இந்த சிலை வைத்தல் தொடர்பாக குட்டிமணி தங்கதுரை அவர்களுக்கு சிலை வைத்தல் தொடர்பாக பெரிய அளவிலான சர்ச்சை ஒன்று ஏற்படுத்தினது. இந்த சிலை வைத்தல் சம்பவம் ஏற்கனவே விவாதிக்கப்பட்டு உள்ளூராட்சி மன்றத்தில் இது தொடர்பான தீர்மானம் எடுக்கப்பட்டு இதனுடைய சிலை வைக்கின்ற முன்னாய்த்த நடவடிக்கைகள் எல்லாமே மேற்கொள்ளப்பட்டிருந்தது. அதற்கு பிறகு இது தொடர்பான அழைப்பிதழ்கள் வெளியிடப்பட்ட பிறகு 25ஆம் தேதி இந்த சிலை திறப்பு விழா என்கின்ற அழைப்பிதழ்கள் வெளியிடப்பட்ட பிறகு இந்த விடயத்தில் ஒரு சிக்கல் நிலைமை ஒன்று தோன்றதை காணக்கூடிய மாதிரி இருக்குது. அதாவது இந்த சிலை தொடர்பான விடயங்கள் பெரிய அளவில் பேசப்பட்டு கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் இதில் சம்பந்தப்பட்டவர் கைது செய்யப்படுகின்றார். இதில் சதீஷ் அவர்கள் கைது செய்யப்படுகின்றார். கைது செய்யப்பட்ட பிறகு பிணையில் விடுவிக்கப்படுகின்றார். இந்த வழக்கு பிற்போடப்படுகின்றது. அந்த சமயத்தில் இந்த வழக்கு மீண்டும் இன்றைய தினம் எடுத்துக்கொள்ளப்பட்ட பொழுது 8ஆம் மாதம் 4ஆம் தேதி வரைக்குமே இடைக்கால தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது இந்த நிகழ்வை நடத்துவதற்காக. ஏற்கனவே இந்த விடயம் தொடர்பாக நாங்கள் முன்னைய காணொலிகளில் பேசுகின்ற பொழுதும் கூட ஒரு தேவைக்கு பயன்படுத்துகின்ற கறிவேப்பிள்ளை போன்றுதான் இவர்கள் இந்த விடுதலை புலிகள் அமைப்பினர் சார்ந்த நிகழ்வுகளை
பயன்படுத்துகின்றார்களோ என்ற முன்னைய காலகட்டங்களில் சில நிகழ்வுகளுக்கு தடை இல்லை. விடுதலை புலிகள் அமைப்பினருடைய சின்னங்களை பயன்படுத்தாமல், அவர்கள் சார்ந்த விடயங்களை பயன்படுத்தாமல் இறந்த மக்களை நினைவு கூறலாம் என்கின்ற விடயங்களை முன்னிலைப்படுத்தியிருந்தார். இவர்களே சில இடங்களில் விடுதலை புலிகள் அமைப்பினுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவருக்கு சிலை அமைப்போம், அவருடைய தாய்க்கு மண்டபம் கட்டுவோம் என்ற விடயங்களை எல்லாமே இவர்களே ஒரு காணொலியாக வெளியிட்டிருந்தார்கள் தேர்தல் பிரச்சாரத்துக்காக. அது மட்டும் இல்லாமல் இந்த குட்டிமணி தங்கதுரை என்பவர்கள் ஒரு தடை செய்யப்பட்ட அமைப்பில், இலங்கையில் தடை செய்யப்பட்ட ஒரு அமைப்பில் இருந்தவர்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை, இவர்கள் டெலோ என்கின்ற ஒரு அமைப்பில் தான் இருந்தார்கள். அது இப்போ ஒரு கட்சியாகவே இருக்கின்றது. ஆகவே இப்படியான விடயங்களுக்கு ஏன் தடை கூறப்பட வேண்டும் என்கின்ற ஒரு கேள்வி ஒன்று இருக்கின்றது. குறிப்பாக இவர்கள் அரசியல் கைதிகளாக இருந்தார்கள் என்கின்ற ஒரு காரணத்துக்காக மட்டும் இந்த தடை வழங்கப்பட்டிருந்தால், குறிப்பாக இவர்கள் ஜேவிபியினுடைய ஆட்சியில் ஜேவிபி அவர்களுடைய கலவரங்களாக இருக்கட்டும், அடுத்த கட்ட நிகழ்வுகளில் அவர்களிலிருந்தே அரசியல் கைதிகள் இருக்கின்றார்கள். குறிப்பாக இப்போ இருக்கிற அமைச்சர்களுக்கு கூட பெருவாரியான வழக்குகள் முன்னைய நாள் நடந்த கலவரங்களில் இருக்கின்றது. இது அவர்களே நேரடியாக சொல்லியிருக்கின்றார்கள். அவர்கள் சார்பில் இருந்தும் சில அரசியல் கைதிகள் இருந்தார்கள். அவர்களுடைய தாய் கட்சியான அல்லது தாய் கழகமான ஜேவிபியிலிருந்தே சில அரசியல் கைதிகள் இருந்தார்கள் என்ற அடிப்படையில் ஒரு அரசியல் கைதிகளுக்கான நிலைப்பாட்டை, அது இறந்து விட்டவர்களுக்கான ஒரு நிலைப்பாட்டை இவர்கள் இப்படித்தான் கூறுவார்களா அல்லது இப்படியான விடயங்கள் தான் இவர்களுடைய ஆட்சியில் நடக்குமா என்கின்ற கேள்வி ஒன்று பெரிய அளவில் எழுந்திருந்தது. சங்கீத்தினுடைய கைதுக்கு பிறகும் கூட பெருவாரியான விமர்சனங்கள் இந்த அரசாங்கம் மேல் எழுந்திருந்தது. இவர்கள் வடகிழக்கில் ஒரு தேர்தல் விஞ்ஞாபனத்தையும் தெற்கில் ஒரு தேர்தல் விஞ்ஞாபனத்தையும் வைத்திருந்தார்கள். ஆகவே இவர்கள் சொன்னதை செய்தார்களா என்கின்ற பெருவாரியான கேள்விகளோடு தான் இவர்களுடைய விடயமும் தொடர்ந்து பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே பெரியளவிலான விமர்சனங்களை தாங்கி கொண்டிருக்கின்றார்கள் இந்த அரசாங்கம். அதற்கான பதில்களை எவ்வாறு சொல்ல போகின்றார்கள்? தமிழர்கள் சார்ந்த விடயத்தில் இவர்களுடைய தீர்வு திட்டங்கள் அடுத்த படி நோக்கி நகருமா என்ற கேள்விதான் ஒரு பெரிய கேள்வியாக இப்பொழுது இருந்திருக்கின்றது. அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விடயம் தொடர்பாகவும் பேச வேண்டியிருக்கின்றது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்பொழுது இந்த ஊழல் சம்பந்தப்பட்ட விடயங்களில் குறிப்பாக அடிபடுகிற பேர் யார்ட்டு பார்த்தீங்கன்னா ராஜபக்ச குழாமினர் சார்ந்து. ஒன்று, இந்த ராஜபக்ச சகோதரர்கள் நேரடியாக சம்பந்தப்பட்ட வழக்குகளும் பெரிய அளவில் பேசப்படுற ஒரு விடயமாக இருக்குது. அடுத்தது அவர்களுடைய உறவினர்கள், குறிப்பாக மஹிந்த ராஜபக்சவனுடைய மனைவியாக இருக்கட்டும் அல்லது மஹிந்த ராஜபக்சவனுடைய பிள்ளைகளாக இருக்கட்டும், நேரடியாக இந்த ஊழல் குற்றச்சாட்டுகளில் சம்பந்தப்பட்ட வழக்குகள் எல்லாம் பெரிய அளவில் பேசப்படுகின்றது. ஜோசித ராஜபக்ச டெய்சி பாட்டியினுடைய சொத்து குவிப்பு சம்பந்தமான வழக்குகள் பெரிய அளவில் பேசப்பட்டது. அந்த வகையில் நேற்று ஒரு விமர்சனம் அல்லது ஒரு குற்றச்சாட்டு ஒன்று ஆளும் கட்சி எம்பியோர்களால் முன்வைக்கப்பட்டது என்று பார்த்தீங்கன்னா, இந்த வாகன இறக்குமதி சார்ந்த விடயங்களில் மஹிந்த ராஜபக்சவனுடைய காலத்தில் மிகப்பெரிய அளவிலான ஊழல் ஒன்று நடந்தேறி இருக்கின்றது. அதாவது வெளிநாட்டுக்கு செல்கின்றவர்களுக்கான ஒரு பொமிட் ஒன்று வழங்கப்பட்டிருக்கிறது இந்த வாகன இறக்குமதி சார்ந்த விடயங்கள். அதில் பெரிய அளவிலான ஊழல் வந்திருக்கிறது. அதிகப்படியான வட்டிகள் அங்கே விநியோகிக்கப்பட்டிருக்கின்றன. அதிகப்படியான வரிகள் பெரிய அளவில் அங்கே பரிமாறப்பட்டிருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விடயம், இதை பயன்படுத்திய வெளிநாடு செல்லாதவர்களாக இருக்கட்டும், அது மட்டும் 3 மாதம் 4 மாதங்கள் வெளிநாட்டில் இருந்துட்டு வந்தவர்களுக்கு எல்லாம் சாதாரணமாக இந்த விடயங்கள் எல்லாம் வழங்கப்பட்டிருந்தன. ஆகவே இப்படியான சலுகைகளை அரசியல் லாபத்துக்காக சிலர் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அரசியல் இருக்கின்றவர்களே, குறிப்பாக மஹிந்த ராஜபக்சனுடைய 2 மகன் ஜோசித ராஜபக்ச, யோகித ராஜபக்ச 2 பேருமே இந்த விடயங்களை பயன்படுத்தி 2 வாகனங்களை இறக்குமதி செய்திருக்கின்றார்கள். அதுவும் சொகுசு வாகனங்களை இறக்குமதி செய்திருக்கிறார்கள். இதுவும் ஒரு வரி ஏய்ப்பு அல்லது அரச நிதியை தவறாக பயன்படுத்தல் என்ற ஒரு அடிப்படையில் தான் வரும் என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். ஆகவே அடுத்த கட்டமாக இது சம்பந்தமான கைதுகள் இடம்பெறுமா என்ற கேள்வியும் எழுந்திருக்கின்றது. என்னதான் கைதுகள் இடம்பெற்றாலும் அவை சரியான விசாரணைக்கு அடுத்து தண்டனையை நோக்கி நகர்த்தப்பட வேண்டும் என்பதுதான் ஒரு பெரிய விடயமாக மக்கள் மத்தியில் இருக்கின்ற கேட்கப்படுகின்ற. இது தமிழ் மக்கள் மட்டுமில்லை, தென்னிலங்கை பரப்பிலிருந்தும் உங்களுடைய கைதுகள் வரவேற்கப்படுகின்றன. அது சரியான விசாரணைக்கு பிறகு தண்டனை நோக்கி நகருமா என்ற கேள்விதான் எழுந்திருக்கின்றது.